இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜய் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக நீயும் நானும் மட்டும் ஆட்சியில மாறி மாறி இருக்கலாம், அப்படி இல்லாம இருக்கிற பட்சத்துல அதற்குள்ளாக விஜய் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சதி செய்கிறார்கள் என்று யாரை குறிப்பிட்டு விஜய் பேசுகிறார் நினைக்கிறீங்க? சதி என்று எப்படி சொல்ல முடியும்? 2006 விஜயகாந்த் எடுத்த முயற்சி அதுதானே. 2 கழகங்களும் வேண்டாம். சீமான் இன்றைக்கு வரைக்கும் அந்த முயற்சி எடுத்துக்கொண்டு தானே இருக்கிறாரு. 2 கழகங்களும் வேண்டாம், தனியாக இன்னொரு அமைப்பு. 1989 காங்கிரஸ் முயற்சி எடுத்தது மூப்பராக போகுங்க. எப்போதும் அந்த முயற்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சதியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா மக்கள் ஆதரவு இல்லையா, அதான் அதோட சிக்கல். 2 கழகமும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க 20-25% இருப்பாங்க. நீங்க 10 பேர்த்த கேட்டீங்க அப்படின்னா 2 பேர் 3 பேர் ஆட்சி சரியில்லைங்க, எந்த கட்சி என்ன பிரயோஜனம் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, எல்லாமே இப்படிதான் சொல்லுவாங்க. சிக்கல் என்ன அப்படின்னா அந்த ஓட்டு பிரிகிறது தான் அதோட சிக்கல். சுயேட்சை வரைக்கும் அதை பிரிக்கிறாங்க. 4% ஆவரேஜா சுயேட்சை ஓட்டு போயிடும். அப்ப விஜய் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த 15-20% வைத்து தனியாக ஆட்சியை பிடிப்பதற்கு வழி இல்லை. இதுதான் யதார்த்தமான பாலிடிக்ஸ் தான். 16.6% டெபாசிட்டுக்கு வேணுங்க. அப்ப எல்லா தொழிலும் டெபாசிட் வாங்குறதுக்கே நம்ம 20% இருக்கணும், அப்பர் லிமிட் வேணும். மற்றபடி அவர் திமுகவை மட்டும் முன்னிறுத்தி தாக்குகிறார். திமுகவுக்கு எதிரான கட்சி தாவேகா. திமுக பிடிக்கலைன்னா தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க, இதான் அடிநாதம். இப்ப திமுக பிடிக்கலைன்னா அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, அதே மாதிரி சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த விஷயத்த அது எப்படி தவிர்க்க முடியும்? அவரு இந்த இடத்துல கூட்டணி கட்சி தொல்லையும் தாங்கல என்று சொல்கிறார். கூட்டணி கட்சிகள் அதிக இடங்கள் கேட்பது என்பது தொடர்ந்து நடக்கிற விஷயம். ஏதாவது ஒரு வகையில் அதற்கான உடன்பாடு ஏற்பட்டு விடும். திமுக காங்கிரஸ் உடன்பாடு அநேகமாக இன்னும் சில மணி நேரங்கள் அது முடிந்து விடும். ஆனா அதிக இடம் கேட்பாங்க. ஒரு கூடுதலாக 1-2 தொகுதிகளை கொடுக்கவும் செய்வார்கள். கூட்டணி முடியக்கூடாது என்றால் எல்லா கட்சிகளும் முயற்சி செய்யும். இப்ப பாரதிய ஜனதா எப்படி அதிமுக அதிக இடம் கேட்காம இருக்கும்? அது ஒரு அரசியல் தான், ஆஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் தான். மற்றபடி கூட்டணி கட்சி தொல்லை என்று பொதுவாகவே எந்த பெரிய கூட்டணிக்குமே அது கிடையாது. எல்லாரும் ஆல்ரெடி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, குடும்பமா வருவார்கள். அது அவரோட நம்பிக்கை, அவரது கட்சியை பற்றி அவரது நம்பிக்கை, அது சரிதான். ஆனா ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க, மாநிலத்தால முடியாதுன்னு தெரிஞ்சும் நீட்ட ஒழிப்போன்னு சொன்னீங்க. மக்களை நேசிக்கிற விஜய் வேண்டுமா, மக்கள் விரோத ஆட்சி எடுத்துக்கிற ஸ்டாலின் வேண்டுமா? இதெல்லாம் கொஞ்சம் ரெட்டோரிக் தான். தீய சக்தி திமுக ஆட்சி ஒளியிட்டும் தூய சக்தி தாவேகா வரட்டும், ரெட்டாரிக்கா பேசுறாரு. ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துள்வோம். விவசாய பட்டதாரியாக ஒரு தட்டுப்பாடு எப்படி வருதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஃபெர்டிலைசர் அலோகேஷன் ரெண்டுமே சென்ட்ரல் சப்ஜெக்ட். அதுல மாநிலங்களுக்கான அளவீடை குறைத்து கொண்டே போகிறது. ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வோம்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா மாநில சுயாட்சிக்கு ஆதரவு தரணும். மாநிலங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்கிற உரிமை எல்லாத்துக்கும் வேணும். உதாரணமாக நீர் மேலாண்மை, அது சென்ட்ரல் சப்ஜெக்ட். சிக்கல் இங்க அதுதான். கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி அது சாத்தியமே இல்லை. என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் திருப்பி நேஷனலைஸ்ட் பேங்க்ல லோன் வாங்கி தான் கீழே கொடுக்குறாங்க. எனவே இது வெறுமனே ஒரு கவர்ச்சி வாக்குறுதியாத்தான் எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்கிறது. கொள்முதல் நிலையங்களை கூட்டுவோம், அது சரிதாங்க. கொள்முதல் நிலையங்களை கூட்ட வேண்டும். கொள்முதல் நிலையங்கள்ல நெல் வீணாகுது, அது சரிதான். ஒரு சில விஷயங்கள் அவர் கூறியதுல நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். விவசாய பட்டதாரியாகவும் ஏற்றுக்கொள்கிறேன், விவசாயியாகவும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மற்றபடி அவரோட ரெட்டாரிக் என்ன அப்படின்னா திமுக சதி செய்து, அது கரூரில் தொடங்கி இன்று வரை சதி செய்கிறார்கள். அது வெறுமனே திமுகவுக்கு எதிராக தாவேகாவை நிலைநிறுத்துகிற விஷயமாகத்தான் பார்க்கிறேனே தவிர கள அரசியலில் அது பிரதிபலிப்பது இல்லை. திரு ஷாம், இதுல இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, நீங்களும் நானும் மாற்றி மாற்றி ஆட்சி செய்திருக்கிறோம் என்று அப்படியான ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார் என்பது அது இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு பிரச்சாரமாகத்தான் இருக்கு. பலனளிக்குமா என்பது கேள்வி என்றிருக்கிறீர்கள். இது சார்ந்த கருத்து பகிர்விற்கு நன்றி திரு தராசு ஷாம். திமுக குறித்த பல விமர்சனங்களை முன்வைத்த தவேக தலைவர் விஜய் இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றியை பெறும் என்று கூறியுள்ளார்.